NOPE நோ அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நோ அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் இல்லையா? அதை இன்னும் கொஞ்சம் நம்ம சாஃப்டா சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட கேக்குறாங்க, லெட்ஸ் கோ ஃபார் அ வாக் டுடே அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வாக் போயிட்டு வரலாமா கேக்குறாங்க. இல்ல லெட்ஸ் கோ ஃபார் ஷாப்பிங் டுடே, நீங்க ஷாப்பிங் போலாம் அப்படின்னு ஒருத்தவங்க கேக்குறாங்க. Do you want to go, வெளிய போலாமா, உனக்கு வெளிய போகணுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா நீங்க நெகட்டிவா ரெஸ்பான்ஸ் சொல்ல போறீங்க, நோ அப்படின்னு சொல்ல போறீங்க. சோ அந்த நோ அப்படின்னு சிம்பிளா சொல்றதுக்கு அதை இன்னும் கொஞ்சம் சாஃப்டா எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்னா, உங்களுக்கு வெளிய போக இஷ்டம் இல்ல, நோ ஐ டோன்ட் திங்க் சோ அப்படின்னு சொல்லலாம். இல்ல எனக்கு போற மாதிரி எனக்கு தோணல அப்படின்னு சொல்லலாம். நோ ஐ டோன்ட் திங்க் சோ அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நாட் ரியலி அப்படின்னு சொல்லலாம். நாட் ரியலி அப்படின்னு நீங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம். காமனா யூஸ் பண்ற ஒரு இங்கிலீஷ் ஃப்ரேஸ், வேர் இஸ் த டேஷ், உங்க லொகேஷன். ஏதோ ஒரு லொகேஷன் கேக்குறீங்க, வேர் இஸ் த அப்படின்னு சொல்லி ஒரு லொகேஷன் கேக்குறீங்க. வேர் அப்படின்னா என்ன, எங்கே அப்படின்னு கேட்போம். எங்க இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம வேர் இஸ் த